நாடிப்புலங்கள் உழுவார்க்கிரமும் நய உரைகள் தேடிக் கழிக்கும் கவிவாணர் நாவும் செழுங்கருணை ஓடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சம் உவந்து நடம் ஆடிக்கழிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே. ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் துலவிளங்கி வேங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதுரோன் ஜேனையது தன்னேர் இல்லாத தமிழே என்று தண்டியலங்கார பாடலிலே சங்ககால புலவன் பாடிய தமிழை என்று முழுதெந்தமிழ் இயம்பி இசைகுண்டான் என்று கம்பன் பாடிய தமிழை சலமோடு பூசனையும் தமிழ் பாடலும் நான் அறியேன் என்று நாவுக்கரசர் பெருமான் பாடி பரவிய தமிழை நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞானசம்பந்தன் பாடிய தமிழை பூ அலர்ந்த நேரத்தினை வண்டறியும் பொழுது அலர்ந்த நேரத்தினை புல்லறியும் சேய் பிறந்த நேரத்தினை தாய் அறிவால் செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார் என்று ஆதியும் அந்தமும் அறிந்து கொள்ள முடியாத அன்னை தமிழை மச்சில் குடியிருக்கும் மணித்தண்டல் மனம் கசிந்து குச்சில் குடிபுகுந்து குலவுதல் போல் யாப்பு என்னும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என் நாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன் என் உயிர் தமிழே நீ வாழ்க என்று பூரன் சுவாமிகள் பாடிப்பரவி அன்னை தமிழை கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றி வர நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கள் பார்த்தவளை என்று கவியரசர் கண்ணதாசன் வெடித்து சிதறிய அன்னை தமிழை கொண்டாடும் முகத்தான் ஒரு 52 ஆண்டுகள் இடையராதும் தடையராதும் ஒரு வேள்வியைப் போல சேலம் மண்ணின் இலக்கிய பெருமையாக தவம் போல் இந்த அற்புதமான நிகழ்வினை தொடர்ந்து தொய்வின்றி ஏற்றத்தோடும் எழிலோடும் சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கிற குகை இலக்கிய நண்பர்கள் குழுவினுடைய 2வது நாள் மாலை அமர்விலே இன்றைக்கு நடைபெறுகிற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற குகை இலக்கிய நண்பர்கள் குழுவினுடைய துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டும் அண்ணன் அல்ல, எங்களை போன்ற எளியவர்கள் அத்தனை பேருக்கும் மன்னனாக விளங்குகிற மிகுந்த பறக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திரு இ தங்கமணி அவர்களே, மரியாதைக்குரிய ராஜபுவனா ஆர் ராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய கே நடராஜன் அவர்களே, மரியாதைக்குரிய MSVA ராமராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய கி ராமநாதன் அவர்களே, கே கந்தசாமி அவர்களே, ஏலாக்காடு எஸ் சண்முகசுந்தரம் அவர்களே, வரவேற்புரையாற்றிய OGV சந்துரு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அன்பளிப்பு செய்திருக்கிற ராஜபுவனா நிறுவனர் அமரர் SR கிருஷ்ணசாமி செட்டியார் ரங்கநாயகி அம்மாள் நினைவாக ராஜபுவனா ஆர் ராமலிங்கம் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கிற GK ராஜ்குமார் அவர்களே, இன்றைக்கு சேலம் மாவட்டத்தினுடைய மக்களிடத்தில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து இந்த மண்ணில் ஒரு மிகச்சாமானிய நபராக இருந்து மிக சாதாரணமாக மக்களோடு மக்களாக கடைநிலை தொண்டராக எல்லோரும் பழகக்கூடிய எளிமையான மனிதராக இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலே இந்த தொகுதிக்கான சட்டப்பேரவை உறுப்பினராக மிகப்பெரிய அங்கீகாரத்தினை பெற்று நாங்களெல்லாம் பார்த்து வியக்கிற இந்த மாபெரும் பொறுப்பினை அலங்கரித்து இன்றைக்கு மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கிற ஆற்றல் வாய்ந்த சேலம் தெற்கு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மிகுந்த போட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய என் ஆருயிர் அண்ணன் திரு இ பாலசுப்ரமணியம் அவர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, ஐயா அண்ணன் லவோ நாகராஜன் அவர்களே, எல்லோருமே தெரிஞ்சவங்க தான், பேர் சொன்னால் லேட் ஆகிடும். அனைவருக்கும் இங்கே வருகின்றிருக்கிற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி. பெரிய சிறப்பு எனக்கு என்னென்னா,
இன்றைக்கு நான் 5வது முறையாக இந்த அரங்கத்திலே அமர்ந்து பேசுகிறேன். முதல் முறையாக நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பினை அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் கூப்பிட்டு, தம்பி சரி நீ ஏதோ வெளியெல்லாம் போய் பேசுகிறேன்னு சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரம் டைம் வாங்கி கொடுக்குறேன் பேசுகிறியான்னு கேட்டாங்க. மிகுந்த பதட்டத்தோடும் பணிவோடும் பயத்தோடும் இந்த அரங்கத்திலே வந்து முதல் முறையாக நான் பேசியதற்கு பிறகு இந்த லக்கு ராசின்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அது வேலை செஞ்சது. முதல் முறை நான் இங்கே பேசிட்டு போய் அதுக்கு முன்னாடி நான் சேலத்தை விட்டு வெளியே எங்கேயும் போய் பேசலை. முதல் ரவுண்ட் இங்கே பேசிட்டு போய் அடுத்த வருஷம் அண்ணன் என்னை கூப்பிட்டு பேச வைக்கும்போது பக்கத்தில் இருக்க மாவட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். 2வது முறை ஒரு பட்டிமன்றம் கொடுத்தாங்க, அதில் பேசிட்டு போய் 3வது வருஷம் திரும்ப இங்கே வரும்போது தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வந்துட்டேன். 4வது முறை இங்கே வந்து இதை பட்டிமன்றம் நடத்திட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா இலங்கைக்கு 2 முறை, சிங்கப்பூர் 4 முறை, மலேசியாவுக்கு 5 முறை, துபாய்க்கு 2 முறை போயிட்டு வந்தாச்சு. இப்போ 5வது முறை இங்கே வந்திருக்கேன். எம்எல்ஏ அண்ணன் ஆசையில் அடுத்த முறை வரும்போது அமெரிக்கா போயிட்டு அந்த வகையில் குகை மாரியம்மனும் மாரியம்மனுடைய திருவருளை பெற்றிருக்கிற அன்பு அண்ணன் சட்டப்பேரவை உறுப்பினர் பாலசுப்ரமணியம் அவருடைய அந்த ஒரு அன்பும் பேரன்பும் அந்த நல்ல மனப்பான்மையும் தான் என்னை போன்ற எளியவர்களை எல்லாம் இந்த மாபெரும் அரங்கத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிறது. அந்த வகையில் அந்த லக்கு எனக்கு வேலை செஞ்ச வகையில் ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல பட்டிமன்ற நிகழ்ச்சி. தினந்தோறும் மழை வருகிற போது அந்த பட்டிமன்ற அமைப்பாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு அதை விட கொடுமையான விஷயம் எதுவும் இல்லை. மேடையில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறமா மழை வந்துருச்சுன்னா ஒன்று மழை வந்துடுது, இல்லையா ஆடியோக்காரங்க கொலையாக கொள்கிறாங்க, இல்லைன்னா எங்கள் கூட வந்தவங்களே என்ன கொலையாக கொள்கிறாங்க, இல்லைன்னா மியூசிக்காரங்க கொலையாக கொள்கிறாங்க. இது எல்லாம் சரியாக இருந்தால் முன்னாடி உட்காந்துருக்கவங்க முறைச்சி பார்க்குறாங்க, கையே தட்டம் படக்கிறாங்க. நிறைய பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் முன்னாடி வரிசையில் உட்காந்து முறைச்சி பார்த்தா என்ன பண்ணுறது? கல்யாண வீட்டிலலாம் பேச கூப்பிட்றாங்க, பெரும்பாலும் நான் அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, கல்யாண வீட்டில் பேசுகிறதுக்கு போனால் பேச கூட்டிகிட்டு போன என்ன தவிர மீது எல்லாரும் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நண்பர் வந்து நீங்கள் வந்தே ஆகணும்னு கூப்பிட்டார். நான் சொன்னேன், சார் அங்கே வந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் கேட்க மாட்டேங்கிறார். இல்லைங்க நீங்கள் வாங்க வந்தே தான் அவனு கூட்டிகிட்டு போய் இங்கே இந்த மாதிரி ஒரு போடியம் இருக்குது, அங்கே அது கூட இல்லை, இந்த ஹேண்ட் மைக் கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். கீழே இருந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பறித்து கொடுக்குறோன்னு ஒரு 300 பேர் கிளம்பி மேலே வந்து இங்கே நின்றுட்டு இருந்த என்னை அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் அப்படி போங்க போங்க போங்கன்னு கொண்டு போய் அந்த கடைசியில் விட்டாங்க. இருந்தாலும் நான் தமிழ் படிச்சிருக்கோம்ல, நாங்கள் கொஞ்சம் 10 பாட்டு, கொஞ்சம் 8 தொகை, கொஞ்சம் குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன். பேசிகிட்டே இருந்தேன் பாருங்கள். கீழே இருந்து ஒரு பாட்டி என்னையே பார்த்துட்டு, தம்பி யார் பெற்ற பிள்ளையோ ரொம்ப நேரமாக தனியாக பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த ரூமில் யாரும் இல்லை, சேரும் இருக்குது, ஃபேன் போட்டு போய் உட்காந்து பேசு, அப்படி ஆயிடுச்சு நிலமை. அதனால் பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு கூட்டம். இப்போ கிராமங்களில் இங்கே நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இந்த வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணானா இல்லையான்னு தெரியாத கிராமத்தெல்லாம் போய் பட்டிமன்றம் நடத்துகிறோம். அங்கே போனோம்னா ஒரு 5000 பேர் 10,000 பேர் காமன் மேன், பாமர மக்கள் கீழே பாய் விரித்து போட்டு உட்காந்துருக்கான், அவனுக்கு பேசுகிறோம். அங்கே வந்து அறிவார்ந்த இலக்கிய விஷயங்கள் பேச முடியாது, அவனுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் ஒரு தனி மனிதனுக்கும் அவன் மனதுக்குள்ளே நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவன் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு எந்த பேச்சாளருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அப்படி வருடத்தில் ஒரு முறை எனக்கான மேடையாக இந்த குகை இலக்கிய நண்பர்கள் குழு மேடையை நான் கிடைப்பதாக நான் நினைக்கிறேன். இங்கே எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பேசுகிறேன். இப்போ நேற்று வந்து ராஜபாளையம் ஒரு கூட்டத்தில் பட்டிமன்றம் நைட்டு 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. 10 மணிக்கு அங்கே போய் நாடி புலங்கள் உழுவார் கிளம்புனா கிளம்புடா நீ முதல்லன்றுவாங்க. அந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறோம். ஆனால் அந்த நிலை கொஞ்சம் மாறணும். எதிரிலே அமர்ந்திருக்கிறவருடைய எண்ணிக்கையில் இல்லை வெற்றியும் ரசனையும்.
எப்படிப்பட்டவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது. எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதிலே இல்லை, எப்படிப்பட்டவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆக இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் அத்தனை பேருமே மிகச்சிறந்த ஆர்வலர்களாக, இலக்கிய ரசனை உள்ளவர்களாக, அதுவும் இல்லாமல் நாங்கள்லாம் பேசுகிறோன்றதை காட்டிலும் நீங்கள் பேசுகிறவங்களது கேட்டு 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 எங்களை விட மிகப்பெரிய கலை வல்லுநர்களாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்பதால் உங்களிடம் பேசுவதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தினை இடையராதும் தடையராதும் எனக்கு வழங்கி கொண்டிருக்கிற அண்ணன் எம்எல்ஏ அவருடைய திருப்பாதங்களை வணங்கி குகை இலக்கிய நண்பர்கள் குழுவை சார்ந்திருக்கிற அத்தனை பேருடைய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தினை சொல்லி இது அப்படியே தொடர வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் உங்களிடம் வைத்து, சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து, சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. நம்பிக்கை கொடுக்கும் வருந்துயர் யாவும் நின்று தடுக்கும், நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வருந்துயர் யாவும் நின்று தடுக்கும், அஞ்சேல் என்றொரு பாதம் அழைக்கும், அஞ்சேல் என்றொரு பாதம் அழைக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும், பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. நண்பா, உங்க கையில் தான் எல்லாமே இருக்கு. ஆடியோ சரியில்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. பேச்சாளருக்கு நல்ல ஆடியோவும் நல்ல பொண்டாட்டியும் கிடைக்கிறது உலகத்தில் ரொம்ப கஷ்டம். ரைட், நல்லா வச்சிட்டிங்களா? ஒரு 2 நாள் முன்னாடி மணப்பாறையில் ஒரு ஆடியோக்காரர் இது மாதிரி பெரிய பெரிய பெட்டியெல்லாம் வச்சுருந்தார். நான் பேசுகிறது எனக்கே கேட்கல. இங்கே வச்சுருக்காங்களே இந்த 2 பாக்ஸ், இதுக்கு பேர் மானிட்டர்னு பேருங்க. அது பேர் மானிட்டர். மானிட்டர்னால் அது என்ன, நாங்கள் பாடுறது பேசுகிறது எங்களுக்கு தெளிவாக கேட்குறது, வாட்ச் பண்ணுறது மானிட்டர்னு பேர். நான் அந்த ஆடியோ கார்ட்ட சொன்னேன், தம்பி கேட்கல, இந்த மானிட்டரை ஏற்று அப்படின்னேன். அவன் என்ன பண்ணான், கீழே குனிஞ்சு ஏதோ பண்ணிவிட்டு வாயை தொடச்சான், மேலே எழுந்திரிச்சு. நான் திரும்பி பார்த்துட்டு சரி ஓகே தம்பி கேட்கலப்பா, மானிட்டர் ஏற்று அப்படின்னேன். திரும்ப கீழே குனிஞ்சான், அப்படின்னு வாயை தொடச்சான். தம்பி சத்தமே இல்லையேப்பா, இருந்தான் ஒரு நிமிஷம், கீழே குனிஞ்சான், திரும்பி வாயை தொடச்சிட்டோம், எந்திரிச்சான். சத்தம் வரலையே தம்பி, பாட்டில் தீந்துருச்சுனா அப்படின்னா. அவன் சொன்ன மானிட்டர் வேற, நான் கேட்ட மானிட்டர் வேற. அதனால் ஆடியோ தம்பி நல்லா எக்கோ வச்சிருங்க. நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாடும் எல்லை, முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாடும் எல்லை, முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை. தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தா, தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை நிறைந்தாய், தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை நிறைந்தாய், குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், திருவேணி என்றும் என் சிந்தை நிறைந்தாய், திருவேணி என்றும் என் சிந்தை நிறைந்தாய், நாயேனை நாளும் நல்லவனாக
வாழ்ந்திடவே என்றும் நான் பெற்ற செல்வம் நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை. ஏன் அருமை. இன்றைக்கு ஒரு நல்ல நாளில் இவ்வளோ பேர் சேர்ந்திருக்கோம். இந்த இடத்துல இந்த முறை பட்டிமன்றம் என்று ஆரம்பிக்கிற போது அண்ணன் எம்எல்ஏ பாலசுப்ரமணியம் அண்ணா வந்து சொன்னாங்க, தம்பி நீ தனியாக ஒரு பேச்சு பேசிடு, பட்டிமன்றம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து நான் கண்ணதாசன் ஓரளவுக்கு பேசுகிறேன்றதுனால நான் பேசாத குறைய எங்கள் அண்ணன் எம்எல்ஏ இன்னைக்கு காலையில் அவரே பேச்சாளராக மாறி கண்ணதாசனுக்கு உள்ள பெடல் எடுத்து பட்டாசு இழுத்துட்டாரு காலில். அண்ணன் எம்எல்ஏக்கு ஒரு சம கையெழுத்தட்டல் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அவர் பேசின அந்த ஆடியோவை ப்ளே பண்ணாங்க. கேட்காதவங்க இன்னொரு முறை கூட நாங்கள் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடலாம். கண்ணதாசனை பற்றியும் கம்பனை பற்றியும் காலையில் இங்கே வந்து ஐயா இசைக்கவி ரமணன் அவர்கள் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. காலங்களில் அவன் வசந்தம் என்கின்ற கண்ணதாசன் குறித்த அந்த நிகழ்வு 100 நிகழ்ச்சி ஐயா இசைக்கவி ரமணன் பாரதிய வித்யா பவனில் சென்னை மயிலாப்பூரில் நடத்துகிறார். அதில் 78வது நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டுருந்தார் சென்னைக்கு. நான் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் பேசியிருக்காங்க. அதில் ரஜினிகாந்த்லாம் கலந்துருக்கார், எஸ்பி முத்துராமன், ரொம்ப பெரிய ஆளுங்கள்லாம் பேசியிருக்காங்க. அந்த 78வது நிகழ்வில் நான் போய் கலந்துக்கிட்டு கண்ணதாசனை பற்றி நான் பேசிய அந்த காணொலி 6 மில்லியன் வியூஸ் போயிருக்குது யூடியூப்பில். அவ்வளோ பேர் அதை பார்த்துருக்காங்க. அதனால் கண்ணதாசன் குறித்து அண்ணனே வந்து கண்ணதாசனை பற்றி பேசணும்னு என்கிட்ட தனி பேச்சாக பேசணும்னு சொன்னதுனால இந்த பட்டிமன்றத்தில் ஒரு 10 நிமிடம் கண்ணதாசனை குறித்த ஒரு கொண்டாட்டமாக, கண்ணதாசன் இல்லாமல் பட்டிமன்றமும் இல்லை, தமிழும் இல்லை, கண்ணதாசனை கொண்டு ஒரு 10 நிமிஷம் அவருக்கு பிடித்ததாக காலையில் அண்ணன் சொன்னதை எம்எல்ஏ அண்ணா காலையில் ஒரு 5-6 பாட்டை வச்சு பேசினாங்க. அந்த பாடல் குறித்த ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நாங்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சிக்குள்ளே போயிடறோம். காலையில் அவர் பேசின செய்திகளிலிருந்து அவர் முதலில் குறிப்பிட்டது கண்ணதாசனுடைய குடும்ப பார்வை. இன்றைக்கு இருக்கிற அவசர யுகம், இன்றைக்கி இருக்கிற காலம் மட்டும் இல்லைங்க, அன்னைக்கே இருந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு பெற்றவர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ, எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 14 பேர். 14 பேரில் எங்கள் அப்பா 6வது, வேறு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. 14 பிள்ளைங்களை பெற்றிருக்கிறாங்க. சில வீட்டில் அப்பாக்கள் அந்த பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு அன்பா அனுசரணையாக நடந்துக்கிட்டாங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒற்றுமை இருந்தது, அண்ணனை நோக்கி தம்பியும் தம்பியை நோக்கி அண்ணனுமாக அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பாச பிணைப்பை கண்ணதாசன் பார்வையில் சொன்ன ஒரு பாடல் அண்ணன் காலையில் கோடிட்டு காட்டினாங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு காலம் என்றும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷம் இருக்குமா ரவி, 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு கதையில் ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும், அவருக்கு பின்னால் பிறந்த தம்பியும், வயதிலே மூத்த அண்ணன், வயதிலே ரொம்ப குறைஞ்ச ஒரு தம்பி, ஒருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஆனால் அது பொது நேர்கோட்டிலே அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை காப்பதிலே எத்தனை இணைப்புகளையும் பிணைப்புகளையும் கொண்டது என்பதை ஒரு வரியாக கண்ணதாசன் புகுத்தி சொல்லியிருப்பார். ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா.
இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ராஜாக்களுடைய அரண்மனைகளை பார்க்க முடியாது, ராஜாக்கள் கட்டிய கோவில்களை மட்டும்தான் பார்க்க முடியும். தமிழ்நாட்டை தாண்டிட்டீங்கன்னா கோவில்களை பார்க்க முடியாது, எல்லாமே ராஜாக்கள் கட்டிய அரண்மனைகளாகத்தான் இருக்கும். மேலே போயிட்டீங்கன்னா இங்கே இறைவனை வழிபடுகிற கோவிலை நாம் எந்த அளவுக்கு பூஜித்து பெருமைக்குரியதாக வணங்கி வைத்தோமோ அதே அளவுக்கு பாசத்தை போதிக்கிற குடும்பத்தை கோவிலாக பாதுகாத்து வந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. அதைத்தான் அந்த பாடல் அத்தனை விதமான டைமென்ஷனல், அத்தனை பரிணாமங்களில் விளக்கி சொல்லும். ஒரு அற்புதமான பாடல். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எண்ணற்ற கருத்துக்கள், ஏராளமான விஷயம் அதில் சொல்லலாம். அதிலேயே பிஹெச்டி தீசிஸ் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த வகையில் அண்ணன் காலையில் ஒரு அற்புதமான பாடலை சொன்னார். அதையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். சில இடங்கள்லாம் அந்த பாடெல்லாம் பாடுனா எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. அதையெல்லாம் நீங்கள் பொறுமையாக கேட்கணுன்றதுக்காக தான் இந்த பாட்டெல்லாம் பாடுறோம். இன்னொரு பாட்டு அண்ணன் சொன்னாங்க, ஒரு கணவனும் மனைவியுமாக இல்லறத்தில் இணைந்து பிள்ளைகள் பெற்று பெயர் வைத்து பள்ளிக்கல்வி கொடுத்து கல்லூரிக்கு அனுப்பி தன் உழைப்பையெல்லாம் கொட்டி அவர்களை வாழ வைத்து எல்லா விதமான சந்தோஷங்களை, துக்கங்களை, வாழ்வியலை, கடமைகளை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஆற்றி அவர்கள்தான் நம்மை தாங்கி பிடிக்கப் போகிற வேறாகவும் விழுதாகவும் இருப்பார்கள் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோருக்கு இன்றைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைகள் நம்பிக்கையினுடைய அடிநாதத்தை குலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிற நியதி. உண்மையில் பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு 2024 நடக்கிற விஷயத்தை 25 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் என்னைக்கோ பிளான் பண்ணி எழுதிட்டாருங்க. 25 வருஷம் முன்னாடி ஒரு வரிக்கும் நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு இது நடக்க போகுதுங்க, நாளைக்கு 20 வருஷம் கழிச்சு இது நடக்க போகுதுன்னு ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு எனக்கு நீ உனக்கு நான், உன்னை தவிர வேறு எனக்கு யாரும் இல்லை, என்னை தவிர வேறு யாரும் உனக்கு இல்லை. ஆனாலும் ஆண் என்கின்ற நபர் முழுவதுமாக அந்த பெண் சக்திக்கு அடங்கி நடப்பவனாக, பெண் சக்தியினுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து முழுவதுமாக சரணடைந்து பெண்ணையே தெய்வமாக கொண்டு உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு யார் என்னை பாதுகாக்க முடியும் என்கின்ற ஏக்க பெருமூச்சை அத்தனை லாவகமாக அந்த பாடலில் கொடுத்திருப்பார். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியும் அடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, தேவையை யார் அறிவார் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, ஆளாள் விழுதினை போல் உறவு 1000 இருந்தும் என்ன
உன்னை போல் உறவு ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவையோ கண்ணம்மா என் உயிர் நின்னதோ உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. போதுமான சரி, தலைப்புக்குள்ள போயிடுறோம். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு அதிநவீன தொழில்நுட்ப வாழ்க்கை வரமா சாபமா அப்படின்னு ஒரு தலைப்புங்க. வேற ஏதாவது பெருசாக ரொம்ப பெரிய விஷயமா எதாவது பேசிடுவாங்களோன்னு நினச்சிட வேண்டாம். ராமாயணம் மகாபாரதம்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனால் பேச மாட்டோம். தைரியமாக நீங்கள் உட்காந்து கேட்கணும். கொத்து கொத்தாக எந்திரிச்சு போனீங்கன்னா என் ஈரக்குலையெல்லாம் நடுங்கிடும். அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து கேட்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பில்டப் முன்னாடியே கொடுத்துட்ருக்குறேன். அதிநவீன தொழில்நுட்ப வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை? அப்படிப்பட்ட அதிநவீன தொழில்நுட்ப வாழ்க்கைன்னா இந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்ததுக்கப்புறமா இந்த உலகம் நாசமாக போயிடுச்சுன்னு பொதுவாக ஒரு பேச்சு இருக்குது. இதை எவ்வளோ பேர் நம்புறீங்க? கை தட்டுங்க பார்க்கலாம். இதில் யார்கிட்ட ஃபோன் இல்லை? கை தட்டினவங்க யாராவது ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க இருக்கீங்களா? ஆக ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது. ஃபோன் கண்டிப்பாக வேணும் இல்லையா? இதுக்குள்ளே இப்போ பேசுகிறதையும் கேட்குறதையும் தவிர மீதி எல்லாமே வந்துருச்சு. ஃபோன்ன்றது எதுக்காக இருந்ததுனாங்க? பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும். இப்போ இதில் பேசுகிறதையும் கேட்குறதையும் தவிர மீதி எல்லாம் வந்துருச்சு. இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. வீடியோ கால்னு ஒன்று வந்திருக்கு, எல்லோரும் பார்க்குறீங்க. இங்கே உள்ளவங்கெல்லாம் உங்கள் பொண்ணுங்கள்கிட்ட பசங்கள்கிட்ட வேறு யாருக்கிட்ட பேசணுமோ வீடியோ காலில் பார்த்து பேசுகிறீங்க. ஒரு தம்பிக்கு வீடியோ கால் வந்துருக்குது. அவர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். சென்னையில் நடந்த சம்பவம். அவருக்கு வீடியோ கால் யாரோ பண்ணியிருக்காரு. பேசிக்கிட்டே வந்தவர் பைக்கில் போகிறார். வீடியோ காலை ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு கையில் பேசிக்கிட்டே பைக்கில் போனார். அவர் குடியிருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கேட்டுக்குள்ளே போயிட்டார். வண்டியை நிறுத்திட்டார். சாவி எடுத்துட்டார். நடந்து போகிறார். வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்கார். லிஃப்ட்டில் போய் 4ஆம் நம்பர் அழுத்தினார். ஏன்னா அவர் 4th ஃப்ளோரில் குடியிருக்கிறார். 4 அழுத்திட்டார். வீடியோ காலில் பேசிக்கிட்டே மேலே போகிறார். 4ஆம் நம்பரில் லிஃப்ட்டு திறக்குது. போய் வீட்டுக்கிட்ட நிற்கிறார். வீட்டில் காலிங் பெல் அடிக்கிறார். அடித்தாச்சு. உள்ளே இருக்காங்கல்ல வீட்டுக்காரம்மா, அந்த அம்மாவுக்கு யாரோ வீடியோ கால் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே வந்து கதவுல தாப்பால் திறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இவனும் வீடியோ கால் பேசிக்கிட்டே உள்ளே போய் சட்டையெல்லாம் கழட்டி லுங்கியெல்லாம் மாற்றிக்கிட்டு முகம் கழுவிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டான். அந்த அம்மா வீடியோ காலில் பேசிக்கிட்டே போய் தோசைக்கல்லில் வச்சு தோசை ஊற்றி சட்னி அரைச்சி எடுத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சிருச்சு. இப்போ என்ன, இவன் தோசை சாப்பிடணும். தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு வாய் எடுத்து வச்சான் ரவி. அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, நம்ம வீட்டில் தோசை இவ்வளோ நல்லா இருக்காதே. நிமிந்து பார்த்தான் பாருங்க. அவன் தோசை சாப்பிட்டு இருந்தது பக்கத்து வீடுங்க. தோசை ஊற்றி கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி. தோசை சாப்பிட்டுட்டு இருந்தவன் பக்கத்து வீட்டுக்காரி புரிச்சான். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அப்போ காலிங் பெல் அடிச்சுது. ஒரிஜினல் புருஷன் வந்துட்டான். அவனுக்கு யாரோ வீடியோ கால் பண்ணியிருக்கிறாங்க. அவனும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே உள்ள வந்தான். வந்தவன் இவனை பார்த்துட்டு, சாரி சார் தெரியாம வீடு மாற்றி வந்துட்டான்னு போயிட்டான். இப்படிதான் இன்னைக்கு அதிநவீன தொழில்நுட்ப வாழ்க்கை மாறிடுச்சு மனுஷங்களுக்கு. நம்மளால் ஃபோன் கொஞ்ச நேரம் வரலன்னா என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை ஃபோன் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சோ, நெட்வொர்க் இல்லாமல் போயிடுச்சோ, வேறு ஏதாவது நடந்துருச்சோன்னு பயமாக இருக்கு. ஃபோனோட நிலைமை இது. இந்த அதிநவீன தொழில்நுட்ப வாழ்க்கையில் இதை விடவும் பெரிய பங்கு வகிக்கிறது டிவி.
டிவியும் தாண்டி டிவிக்குள்ளே இன்னைக்கு மிகப்பெரிய புரட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னது? தாய்க்குளம்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம்தான். என்னம்மா? சீரியல் தான், வேற என்ன? சீரியல் இல்லாமல் வாழ முடியுமா நம்ம? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 90 சீரியல் ஓடுது. 90 சீரியலும் மொத்தமாக சேர்த்து கணக்கு போட்டு ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதுனா அதில் சொல்லப்பட்டிருக்கிற தீவிரமான விஷயங்கள் என்னவென்றால், ஒன்று, அவ புருஷனை வாழ விடாத, இவன் பொண்டாட்டியோட சேர விடாத, அந்த குழந்தை எனக்கு பிறக்கல, அவங்க அப்பா அம்மாவை அழிச்சிரு. இதை தவிர வேற என்னங்க சீரியல்ல இருக்கு? மாமியால உயிரோட வைக்காதீங்க, இதுதான் சீரியல்ல இருக்கு. ஆனாலும் அதை விரும்பி பார்க்குறோம். வம்சம்னு ஒரு சீரியல் வந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த வம்சம் சீரியலில் ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க. அந்த அம்மா வந்து கலெக்டராக இருப்பாங்க. அவங்க போகிற காரில் குண்டு வச்சுருவாங்க. அந்த குண்டு வெடித்தா ரம்யா கிருஷ்ணன் சாக போகிறாங்கன்னு அர்த்தம். அதை எப்படி காட்டுவாங்கன்னா, இப்படி ஒரு எல்சிடி டிஸ்க் இருக்கும், சைபர் போட்டிருக்கும். 99, 98, 97ன்னு அது இறங்கணும். எப்போ சைபர் ஆகுதோ அந்த குண்டு வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் பார்த்தப்ப அது 96ல் இருந்தது. ஒரு குண்டு வெடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிரும்? மீறி போனால் ஒரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். பார்த்தப்ப 94ல் இருந்துச்சுங்க. சரி, அந்த குண்டு வெடிக்க போகுது போல இருக்கு, சரி ஏதோ ஒரு சீரியல்னு நான் பார்த்துட்டு விட்டேன். ஒரு 6 மாதம் கழித்து நான் திரும்பவும் அந்த சீரியல் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு எனக்கு. அன்னைக்கு தான் அது 63க்கே வந்துருந்துச்சு. திரும்ப ஒரு 2-3 மாதம் கழித்து வீட்டில் இருந்தேன். சமயம் வச்சுதம்மா நான் உட்காந்துருந்த நேரம் பார்த்தா அந்த சீரியல் போட்டாங்க. இன்றைக்கி அது 10க்கு வந்துருச்சு. ஆக ஒரு குண்டு எத்தனை 1.5 வருஷம் வெடிக்குதுங்க. ஆமாம், 10 மணிக்கு 10 ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு அந்த கவுண்டவுன் கீழே இறங்குது. எப்படி? 19, 18, 17, 16, 15ன்னு அது இறங்குது. எங்கள் வீட்டுக்காரமாக்கு பிபி. இது 19, 18, 17, 16ன்னு இறங்குது. இதுக்கு 120, 130, 140ன்னு இது ஏறுது. ஆமாம், அந்த வம்சம் முடியறதுக்குள்ள ஏன் வம்சம் முடிஞ்சிரும் போல இருக்குது. இப்படி நாங்கள் வந்து டிவி அன்னைக்கு மதுரையில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டிருக்காரு, இவனை எப்படிம்மா பிடிச்சிங்க? அந்த அம்மா சொன்னாங்களா, சார் இவன் என்ன பண்ணா, எங்கள் வீட்டில் வந்து லாக்கர் திறந்து 35 பவுன் நகை வச்சுருந்தேன் சார், எடுத்துட்டான் சார். நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? நாங்கள் டிவி பார்த்துருந்தோம் சார். மாடியில் போய் ரூபா நோட்டை வச்சுருந்தா சார், ஒரு 10 லட்ச ரூபா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டான் சார். அப்போ நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? டிவி பார்த்துருந்தேன் சார். கிச்சனில் போய் 3 தோசை சுட்டு சாப்பிட்ருக்கான் சார். என்னம்மா பண்ணிருந்தீங்க? டிவி பார்த்துருந்தேன் சார். இப்போ டிவிக்கும் இது இவங்களுக்கும் நடுவில் இப்படி போயிருக்கிறான் திருடன். எப்போ வழி விடுப்பா அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. இப்படி நாம் டிவி இல்லாமல் வாழ முடியாது, ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் இன்றைக்கு இருக்கிற கால சமூகத்திற்கு ஒரு வரமாக இருக்கா சாபமாக இருக்கான்றது தான் கேள்வி. அன்றைக்கு இருந்த மனிதர்கள், ஆதி காலத்தில் மனிதர்களுக்கு நடக்க தெரியாது. நம்ம மனிதன் தோன்றிய காலத்தில், மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்த மனிதனுக்கு நடக்க தெரியாது. 2 கையாலும் 2 காலாலும் நடந்து போனான். உடம்பு முழுக்க அவனுக்கு முடி இருந்தது, குரங்கு மாதிரியே இருந்தான். கையில் இருக்கிற கூர்மையான நகங்கள், நகம் வெட்ட தெரியாது அவனுக்கு. கையில் இருக்கிற கூர்மையான நகங்களோட முன்னால் வருகிற மிருகம், சின்னதோ பெருசோ ஏதோ அந்த மிருகத்தோட மோதுவான். அந்த மிருகமும் இந்த மனிதனும் சண்டை போடுவாங்க. இந்த சண்டையிலே இந்த மனிதன் தோற்று இந்த மிருகம் ஜெயித்தால் இந்த மனிதன் மிருகத்துக்கு உணவு. அன்னைக்கு இந்த மிருகம் தோற்று இந்த மனிதன் ஜெயித்தால் இந்த மிருகம் மனிதனுக்கு உணவு. அன்னைக்கு அப்படி இருந்தது காலம். வேட்டையாடி சமூகமாக இருந்த மனிதன் வேளாண்மை சமூகத்திற்கு மாறினான். தன் உணவை தானே தயார் செய்வது வேளாண்மை சமூகம். மாற்றம் என்பது மானிட தத்துவம். கண்ணதாசன் சொல்றார் இல்லைங்க, நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ.
குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை வென்றது. இளமை துள்ளி எழுந்து வந்து காதல் என்றது. குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை வென்றது. காதல் எனும் பூவுலர்ந்து கடமை வென்றது. காதல் எனும் பூவுலர்ந்து கடமை வென்றது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. நித்தம் நித்தம் மனித வாழ்க்கை மாறுதுங்க. ஆனால் அந்த மாற்றம் மனித சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கா இல்லை கலாச்சாரத்தினுடைய சீர்குலைவுக்கான்றது தான் இங்கே நம்ம முன்னாடி தொக்கி நிற்கிற கேள்வி. வேட்டையாடி சமூகமாக இருந்த மனிதன் வேளாண்மை சமூகமாகி மாறி வேளாண்மை சமூகத்திலேயே தனக்கான உணவை தானே தயார் செய்து கொண்டு தான் வாழக்கூடிய குகையிலிருந்து வெளியே வந்து ஒரு கீற்று குட்டகை போட்டு இதுதான் என் வாழ்விடம் என்று முடிவு செய்து ஒரு கட்டமைப்பை, ஒரு கலாச்சாரத்தை தனக்குத்தானே பின்னி பிணைந்து கொண்டு தன் அருகிலே இருக்கிற மனித கூட்டத்தினை பகுப்பு ஆராய்ந்து செய்து இவன் என் சகோதரன், இவள் என் சகோதரி, இவள் எனக்கான துணை, இவன் எனக்கு பிறந்த பிள்ளை, இவனோடு நான் காமம் வைத்து கொள்ளக்கூடாது, இவள் எனக்கு தமக்கை முறை என்று என்றைக்கு ஆராய்ச்சி செய்து அவனுக்கான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு மனித வாழ்வின் உறவுகளை கண்டுபிடித்து சீர்படுத்தி நெறிப்படுத்தினானோ அங்கே கலாச்சாரம் தொடங்கியது. ஆனால் தொடங்கிய கலாச்சாரத்தை இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கொண்டு வந்து எங்க நிறுத்தியிருக்கிறோம் சார்? எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம்? நம்ம இதுதான் வரமா சாபமான்னு நாம் கேட்கிறோம். இன்றைக்கு கிடைத்திருக்கிறது அரிய பிறவியை இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்றான். அப்படி ஒரு பிறவி கிடைச்சிருக்கு. 17 பிறவிகள் தாண்டினதுக்கு பிறகு 18ஆவதா ஒரு பிறவி கிடைச்சா அதுதான் இந்த மனுஷ பிறவியான். நாயா, நரியா, பன்றியா, கழுதையா, பூரானா, பாம்பா, ஒட்டகமா, பள்ளியா பிறக்க வேண்டிய மனுஷன் இத்தனையா பிறந்து 18ஆவதா ஒரு பிறவி கிடைச்சா அந்த பிறவி இந்த பிறவி நான் 18ஆவது பிறவி, ரவி 18ஆவது பிறவி, அண்ணன் எம்எல்ஏ நான் 18ஆவது பிறவி, நண்பர் கார்த்தி 18ஆவது பிறவி. சாதாரண விஷயம் இல்லைங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற பிறவி அப்படிப்பட்ட மகத்துவமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த பிறவியினுடைய நீளம் அகலம் நமக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இது இன்னும் எவ்வளவு நாள், எத்தனை மணி நேரம், எத்தனை நொடின்னு யாருக்கும் தெரியாதுங்க. யாருக்கா தெரியுமா? இப்போ எனக்கு பிறந்த தேதி தெரியும், மாதம் தெரியும், வருஷம் தெரியும், நேரம் தெரியும். எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வச்சுக்கிறாங்க. ரவிக்கு தெரியும், சசிகலாமாவுக்கு தெரியும், தம்பி அருணுக்கு தெரியும். பாருங்கதா, இவருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இன்றைக்கு பட்டிமன்ற உலகத்துடைய லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவருக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்து இங்கே தான் நம்ம சேலம் சட்டக்கல்லூரியில் படித்தார். கல்யாணம் ஆகாமல் இப்போ கல்யாணம் ஆகிருக்கு. என்ன நிலைமைன்னா எல்லாருக்கும் பிறந்த தேதி தெரியும், மாதம் தெரியும், வருஷம் தெரியும், நேரம் தெரியும். ஆனால் பிறப்பில் எந்த ரகசியத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் எல்லோருக்கும் கடைவிரித்து வைத்த இறைவன் இறப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்திருக்கிறான். என்ன காரணங்க சொல்லுங்க? இறப்பின் தேதியும் நேரமும் தெரிந்துவிட்டால் இருக்கின்ற வாழ்க்கை முழுக்க நரகமாய்ப்போம். இருக்கின்ற நாள் முழுக்க நரகமாயிருப்பு. இன்றைக்கி நைட்டு ஒரு 12 மணிக்கு நமக்கு ஒரு மெசேஜ் வருது. எல்லாருக்கும் ஆதார் கார்டு வச்சுருக்கிற ஓடிபி எல்லாருக்கும் வந்துடும். என்னன்னு மெசேஜ்? உங்களுக்கு என்னைக்கு ஃபயர் அவுட்டு, என்னைக்கு நம்ம புறப்பட போகிறோன்னு தகவல் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் டெத்து, டேட் அண்ட் டைம் வந்துருச்சு. காலையில் பிரியாணி சாப்பிடுவோமாங்க? யாராவது பட்டிமன்றம் பார்க்க வருவோமா? முதல்ல லைட் எரியுமா? ஒருத்தர் பார்த்தா என்ன கேட்டுக்குவோம்? உங்களுக்கு என்னைக்கு? எனக்கு டிசம்பர் 25, 2026. அப்பாடா, நான் 2029. 3 வருஷம் உன்னை விட நான் அதிகமாக விட இருப்பேன் இல்லையா? அப்படி கிடைச்சிருக்கிற பிறவிங்க இது. சாதாரணமாக கிடைக்கல. குற்றம் குறை ஏது மற்ற ஜீவன் என்று யாரடா, சுத்தம் என்று யாரும் இல்லை, பாவமூட்டை தானடா, சிவனை கூட பிறன் என்று பேச
வந்து வந்து போகும் நின்றாடும் ஆடும் சொந்த கதை கதை. இதில் நீ என்ன நான் என்ன விஞ்ஞானம் உண்டாக ஞானம் மற்றவிலும் அப்பனின்றும் அம்மை எங்குமானும் மண்ணு கொட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு குப்பையாக வந்த உடம்பு அவன் சிவன் என்று புத்தன் என்று சித்தன் என்றும் அவன் என்ன சங்கையாக போகும் வந்த வந்து விழுந்த தேகம் எந்த கங்கையாற்றில் இந்த அழுக்கு போகும் அப்பனின் கையும் காலும் மூக்கும் கொண்டு ஆட வந்த காரணம் ஆடித்தானே சேர்த்து வச்ச பாவம் யாவும் தீரணும். ஆட ஆட பாவம் சேரும் ஆடியோடு மானிடா ஆட நானும் மாட்டான் என்று ஓடி போவதாரடா. தட்டுக்கெட்டு ஓடும் தள்ளாடும் என்னாலும் உன் உள்ள குரங்கு கட்டுப்படக்கூடும் எப்போதும் நீ போடு மெய் ஞான விலங்குன்னு கற்றுக் கொடுத்துருக்கான். கிடைச்சிருக்கிற அப்படிப்பட்ட பிறவிங்க இது. இந்த பிறவியில் இறப்பின் ரகசியத்தை இத்தனை சாமர்த்தியமாக ஒளித்து வைத்திருக்கிற இறைவன் ஒருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்வியல் முறையை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை என்னைக்கு முடிய போகுதுன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா வாழவே முடியாதுன்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை எப்படி முடிஞ்சா என்ன நடக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிக்கிறோம். என் வாழ்க்கை நாளைக்கோ நாளை மறுநாளோ 10 வருடம் கழித்தோ 50 வருஷம் கழிச்சோ இல்லை 100 வருஷம் கழிச்சோ முடியுதுன்னு வச்சுக்குவோம். 100 ஆண்டுகள் கழித்தாவது ஒரு நாள் முடியும்ல. அந்த முடியிற அன்னைக்கு என்ன நடக்கும்னா ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பை ஒழித்தனரே அப்படின்றாங்க பட்டினத்தார். ஊரெல்லாம் கூடி ஓன்னு அழுவானாம். அழுதுகிட்டே என்ன சொல்லுவான், எப்போ சார் எடுக்கிறீங்க? அது வரைக்கும் என்ன சார், இவர் வக்கீலுங்க, இவர் கலெக்டருங்க, இவர் டாக்டருங்க, இவர் மந்திரிங்க, எல்லாம் ரைட்டு. ஒரே நிமிஷங்க பேரை எடுத்துருவான். ராஜ்குமார் எடுத்துருவான், குணசேகரன் எடுத்துருவான், ரவிக்குமார் எடுத்துருவான், கலையமுதன் எடுத்துருவான், சசிகலா எடுத்துருவான். பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பை ஒழித்தனர். அப்படி முடிச்சிருவான். அப்படி முடிக்கப் போகிற இந்த வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை முறையில் இந்த தொழில்நுட்பம் என்பது மறுக்க முடியாத, மறுதளிக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இன்றைக்கு இன்றியமையாத விஷயமாக மாறிப்போச்சு. ஆனால் அது மனிதனை மேலோங்கி நின்று முழுவதுமாக ஆக்கிரமித்து ஆளுமை செலுத்துகிறதே, அது வரமா அது சாபமானு தாங்க பேசணும். அது வரம் தாங்கன்னு பேசுறதுக்கு 2 பேர் இல்லைங்க, அது சாபம்னு பேசுறதுக்கு 2 பேர். வரமே என்று பேசுவதற்கு இந்த பக்கத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, பல்கா இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் வரம். வரமே என்ற அணியிலே அந்த அணி தலைமை ஏற்று வருகின்றிருப்பவர். உங்களுக்கு நான் அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போது பார்த்தாலும் விஜய் டிவியில் வரக்கூடிய எல்லா யூடியூப் சேனத்தில் திறந்தாலும் அவங்க தான் வராங்க. மாதத்தில் 30 நாளாக 30 நாளில் நாங்கள்லாம் 15 நாள் 16 நாள் ஒரு 10 நாள் 12 13 நாள் நிகழ்ச்சிக்கு போகிறோம். ஆனால் 30 நாளில் 55 நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி போகிறாங்க. அவ்வளோ பணம் வச்சுக்கிறாங்க. அவர்களுடைய கடுமையான உழைப்பால் அவங்க பையன் இப்போ தான் டாக்டர் ஆகியிருக்கார். அவங்களுடைய தமிழ் இன்றைக்கு அவர் மகனை மருத்துவராக்கி அழகு பார்க்கிறது. டாக்டரோட அம்மா டாக்டர் அம்மா ஆகிட்டாங்க. அந்த வகையில் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்கு பரிச்சயமான நகைச்சுவை சரவடி சிவகாசி சசிகலா அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவர் நம்ம சேலம் சட்டக்கல்லூரியில் வழக்கறிஞராக படித்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய நடுவர்களோடு அற்புதமாக வலம் வந்து கொண்டிருக்கிற அற்புதமான நகைச்சுவை பேச்சாளர். இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக எல்லா தளங்களிலும் அவர் பெரிய அளவில் வளர்ந்து வரார். சமீபத்தில் கல்யாணமான புது மாப்பிள்ளை பட்டிமன்ற உலகத்தினுடைய லிட்டில் சூப்பர் ஸ்டார் வழக்கறிஞர் அருண் அவர்கள் வந்திருக்காங்க விருதாச்சலத்திலிருந்து. இந்த பக்கத்தில் வருகின்றிருப்பவர் என்னுடைய ஆருயிர் நண்பர், அன்பு சகோதரர், பேராசிரியர், முனைவர்,
இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரு சில நாகரிகமான பேச்சாளர்களில் முதன்மை பங்கு வகிக்கக்கூடிய அற்புதமான நபர். நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர். அதை விட பெரிய எனக்கும் ரவிக்குமாருக்கும் பெரிய சிறப்பும் சந்தோஷம் என்னென்னா, நான் பட்டிமன்றம் ஆரம்பித்து பேச நடுவராக ஆரம்பித்த காலங்களில் என்னோட நிறைய மேடைகள் என்னோட பயணித்தவர். நான் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த மேடையில் தான் இன்றைக்கி பார்க்குறேன் அவரை. பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள். அவங்க அன்பு தங்கை. இன்றைக்கு நீங்கள் நிறைய தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். ஒரு கல்லூரியில் பேசக்கூடிய அவங்களுடைய கல்லூரிகள் பள்ளிகளிலே அவர்கள் பேசக்கூடிய அந்த தன்னம்பிக்கை பேச்சு எல்லாமே மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது யூடியூப்பில். அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான பேச்சாளர். அவங்களும் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர் என் அன்பிற்குரிய தங்கை முனைவர் சாத்தம்மை பிரியா. திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. 4 பேச்சாளர். மியூசிக் பாருங்கள், அங்கே உட்காந்துருக்கார் அண்ணன். நான் இப்போ சமீபமாக இலங்கை போன மாதம் இலங்கையில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் பேசிட்டு 2 மணி நேரம் மோட்டிவேஷன் பேசிட்டு கீழே இறங்கினேன். அங்கே இலங்கையில் இருக்க அந்த பிள்ளைங்கள்லாம் ஓடி சார் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம், நீங்கள் பாட்டு பார்த்துருக்கோம் நிறையா, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க சார்னு கேட்டாங்க. என்னையெல்லாம் பாட வைத்த அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். அண்ணன் கல்கி சீனிவாசன் அவர்கள், அன்பு தம்பி ஆனந்த் அவர்கள், தம்பி செல்வம் அவர்கள். நாங்கள் பேச உட்காந்தாச்சு, கேட்குறதுக்கு நீங்கள் தயாராச்சு, மழையும் வந்தாச்சு, நீங்கள் நினச்சாலும் வெளியே போக முடியாது. அதனால் அற்புதமாக இந்த நிகழ்ச்சி தொடங்குது. ஒரு பாடல் பாடிட்டு சிறப்பாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். காட்டு மல்லி பூத்திருக்க காவல்கார பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலால தோட்ட மேய பார்க்குதடா மாட்டுக்காரவே கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்காரவே கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலால தோட்ட மேய பார்க்குதடா மாட்டுக்காரவே மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்காரவே மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. போகாத பாதையிலே போகக்கூடாது, சும்மா புத்தி கட்டு முன்னும் பின்னும் நிற்க கூடாது. போகாத பாதையிலே போகக்கூடாது, சும்மா புத்தி கட்டு முன்னும் பின்னும் நிற்க கூடாது. மாடாகவே மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருள் வேலை ஆசை வைக்க கூடாது. மாட்டுக்காரவே நாமோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்காரவே நாமோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயில கால தோட்ட மேய பார்க்குதடா மாட்டுக்காரவே நாமோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. கோட்டை சுவர் போல வேலி இருக்கு, குத்தும் கரு வேல முள்ளும் இருக்கு. கோட்டை சுவர் போல வேலி இருக்கு, குத்தும் கரு வேல முள்ளும் இருக்கு. தோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு, தோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு. சுத்தி தோரத்தில தெம்பும் இருக்கு. மாட்டுக்காரவே நாமோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்காரவே நாமோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயில கால தோட்ட மேல பார்த்துதடா மாட்டுக்காரவே நாமோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்காரவே நாமோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. உங்களுடைய பலத்த கரவொலியோடு இந்த நிகழ்வில் முதலாவதாக அவருடைய விவாதத்தினை தொடங்கி வைக்க
அன்பு தம்பி வழக்கறிஞர் அருண் அவர்களை நல்ல கரவொலி எழுப்பி அழைக்கலாம்.